இப்போ வந்து பார்த்தோம்னா சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம் அண்ட் சந்திர கிரகணம் ரெண்டையுமே பார்க்க போறோம். ரெண்டுல என்ன நிகழ்வு ஏற்படுது அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது வந்து வச்சிருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு, கொஞ்சம் சுத்திக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் நமக்கு தேவையான ஸ்பீட்ல வந்து சுத்துது. சரி, இது முன்னாடி நம்ம கண்டென்ட் இந்த சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப எப்படி ஏற்படுது சூரிய சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, சன்னுக்கும் எர்த்துக்கு இடையில மூணு வந்து வந்துருது. புரியுதா? சன்னுக்கு எர்த்துக்கு இடையில வந்து மூணு வந்து வந்துருது. சோ சன்ல இருந்து வர்ற லைட்டை வந்து பூமிக்கு வர விடாம இந்த மூணு வந்து தடுத்துக்கிறது. புரியுதா? அப்ப இதோட சேடை வந்து இங்க வந்து விழுகுமா எர்த்துல வந்து, இதே சோலார் எக்லிப்ஸ். புரியுதா? நம்ம பூமியில சில நேரத்துல பகல்லே இருட்டாயிரும்ல, நம்ம பயப்படுவோம்ல, அந்த மாதிரி நடக்கும். நைட்லயே இது வந்து நடக்கும். புரியுதா? தென் லூனார் எக்லிப்ஸ், லூனார்னாலே ரிலேட்டட் டு மூன் அர்த்தம், ஒரு சந்திரன் கூட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. இங்க எப்படின்னு பார்த்தோன்னா சன் அதே பிக்ஸ்டாவே இருக்கும். இது ரெண்டும் தானே மூவிங்ல இருக்கு. எர்த் வந்து சூரியனை சுத்தி வருது, மூணு வந்து எர்த்தை சுத்தி வருது. புரியுதா? இங்க பார்த்தோம்னா இது அப்படியே எர்த்தோட நிழல் வந்து மூணு வந்து இந்த சைடு போறப்ப எர்த்தோட நிழல் வந்து மூணுல விழுகும். புரியுதா? இந்த சன்னோட அந்த ரேடியேஷன் வந்து மூணுக்கு போக விடாம எர்த்து வந்து தடுத்துக்கிறோம். புரியுதா? இது ரெண்டுமே எக்ஸ்பிளனேஷன். இது வந்து மூணு வந்து எதை சுத்தி வருது, எர்த்தை சுத்தி வருது. சோ அந்த எர்த்தை வந்து கூட எர்த்து வந்து இங்க வந்து இருக்கு. சூரிய கிரகணத்தப்ப என்ன நடக்கும்னா, இந்த எர்த்துக்கும் சூரியனுக்கு இடையில நிலா வந்து வருமா, அப்ப இதோட நிழல் வந்து இங்க வந்து படும். புரியுதா? இதே சூரிய கிரகணம். இப்ப சந்திர கிரகணத்தை பாரு, அப்படியே மூணு வந்து பின்னாடி போயிருது, அப்படியே எக்லிப்ஸ் ஆகி போதா, அப்படியே லைட்டா ரொட்டேட் ஆகி போதா. ரொட்டேட் ஆகி போறப்ப இப்போ வந்து பாரு அப்படியே கொஞ்சம் பிக்ஸ்டாரு, ஏன்னா சன் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும், ஒரே பிக்ஸ்டா இருக்கும், வந்து மாத்த முடியாது. இப்ப இங்க லைட் வந்து இங்க படுதா, தெரியுதா? இங்க படுது, அப்ப மூணுல படாம மறைச்சுக்குது. புரியுதா? சோலார் எக்லிப்ஸ்ல வந்து இது சோலார் எக்லிப்ஸ். இப்ப இந்த மூணு வந்து மறைச்சுக்கிறது எர்த்துக்கு போற லைட்டை. இது அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி சுத்தி வருதா, இப்படி சுத்தி வர்றப்ப பின்னாடி போயிருது. பின்னாடி போறப்ப மூணுக்கு போக வேண்டிய லைட்டை வந்து இந்த எர்த்து வந்து மறைச்சுக்குது. புரியுதா? சூரியனுக்கும் லைட் சோர்ஸ், சூரியனுக்கும் எர்த்துக்கு இடையில மூணு வந்துச்சுன்னா சோலார் எக்லிப்ஸ். இது அப்படியே ஆப்போசிட்ல இங்க வந்து இப்படியே சன்னுக்கும் மூணுக்கு இடையில எர்த்து வந்துச்சுன்னா இது என்னது, லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம். புரியுதா?